என்னோட இல்லாமல் யாருக்கு தவளுண்டு நீ இல்ல தவளத்தாவே நில்லையே ஆளு நண்பாடி நிஜ குல குடியிருப்பா அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு Our together பையா பையா ஜாதி பேதம்லோ லேதையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாம் போச்சையா ஒருத்தர் வாரானே நிறுத்திட போறானே அங்கவே எங்களோட ஒரு few minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா சார்? நாங்கள் ஆக்சுவலாக வந்து ரசிகர்கள் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களோ ஒரு 2 questions வச்சுருக்கோம். வித் யோர் பர்மிஷன் நாங்கள் கேட்கலாமா? ஓகே. 33 வருட பயணம் அப்படிங்கிறத நீங்களே சொன்னீங்க. இந்த 33 வருடத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் வேற ஒரு மைல்களை தொட போறீங்க அப்படிங்கும் பொழுது இந்த இடத்த நீங்கள் விட்டுட்டு போகிற இடத்த நிரப்புறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுறோமா? உங்களுக்கு என்ன தோணுது? யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு கேள்வினா ஃபஸ்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோண்ணே. ஆனால் இப்போது பேச்சில் இருக்கிற வீரமும் ஆழமும் ஆளுமையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குண்ணே. அந்த வெறித்தனத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன காரணம்? கப்புதான். நீங்க தானே கேட்டீங்க அந்த நிமிஷத்துல. அதே பதில் தான். கப்பு முக்கியம் 2026 அதுக்கான பதில் சார். கடைசியா ஒரு சில வார்த்தைகள் நாங்க சொல்றோம். அது சொல்லும் போது உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம். நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும். முதல்ல கடவுள். நெக்ஸ்ட் அம்மா. கடவுள். அடுத்தது சார் துரோகம். ரமணாபுரத்தில் ஒரு டைலாக் தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை துரோகம். நெக்ஸ்ட் ஆள போறான் தமிழன். சீக்கிரமே நடத்தி காட்டுவாங்க. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று. ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மை வழி நடத்தும். வெற்றி.
பணிக்கு சார் அப்போ தோல்வி தொடர் முயற்சி. பிரில்லியன்ட். அவ்வளோதானா? இல்ல சார், இன்னும் நிறைவு அடையணும்னா எப்போதும் கஸ்டமரியா நீங்க பண்ற ஒரு விஷயம் அது உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆடியன்ஸ் இங்க இருக்கும்போது நீங்க எங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆசையா ஒரு செல்ஃபி எடுப்பீங்க இல்லையா?